உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கன்னிராசி என்பவர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக கன்னிராசி என்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த மாதம் தொடங்கும் பொழுது புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மீனத்தில் இருப்பார். மாத கோள்களில் புதன், சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே அவர் மீனத்திற்கு போயிடுவார். கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு 6ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்திற்கு போயிடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் 10ஆம் பாவத்திலேயே தீர்க்கமாக இருப்பார். குரு பகவான் உங்களுக்கு 9இல் குரு, சுக்கிரனுடன் பரிமாற்ற யோகத்தில் சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான அமைவு. அதே வீட்டில் ராகு மீனத்திலும் கேது உங்களுடைய ராசியிலும், ப்ளஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 6ஆம் பாவத்தில் அருமையான இடத்துல இந்த மாதம் முடியும் பொழுது அவர் பயிற்சி ஆகிறார். இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் போகும் பொழுது ஏதோ ஒரு நன்மையை அளிக்கப் போகிறார்ன்றது உண்மை. பட் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது மிக கவனம் தேவை. அடுத்தது சில புது முயற்சிகளில் இறங்கக்கூடியவங்க சற்று சிந்திச்சு செயல்பட்டு இறங்கிடுங்க. ஏன்னா அடுத்தது கண்டகச்சனி வரப்போகுது. அந்த 7ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கண்டகச்சனி சற்று உங்களை சோதிக்கும். அதனால் ரொம்ப கவனம் அவசியம். அதே போல் அந்த கண்டகச்சனியை பற்றி அடுத்த காணொலியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதை பற்றி சில டீட்டெயிலெல்லாம் நான் கொடுப்பேன். ஏன்னா அந்த சனி பயிற்சி ரொம்ப அவசியம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா 6ஆம் பாவத்தில் இருக்கிற சூரியன் எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக்கிடுவார். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனை தீரவே இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். அதுவும் குறிப்பாக அடுத்தது 7ஆம் பாவத்துக்கு போகிறாரா, அந்த சூரியன் உங்களுக்கு யார் 12ஆம் பாவாதிபதி 6ஆம் வீட்டில் மறையிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். டாப் லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சான்சஸ் உங்களை நெருங்கி வரும். பெரிய லெவலில் வாய்ப்புன்றது, சாதிக்கிறதுன்றது, பல வருடமாக சாதிக்கிறதுன்றதை விட அந்த சாதிக்கிறதுக்கு உண்டான டேர்னிங் ஒரு நிமிஷத்தில் கிடைக்கிறது தான். அந்த வாய்ப்பு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதற்குரிய முயற்சிகள் எடுங்க, நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே நேரத்தில் குரு பரிமாற்ற பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தோட பரிமாற்றத்தில் இருக்கிறதுனால வீடு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிளிக் ஆகக்கூடிய அருமையான சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். குறிப்பாக திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும். முயற்சி எடுங்க. நிறைய கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் எடுத்து தோல்விகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜில் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9இல் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறதும் ப்ளஸ் தான், உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்குறதும் ப்ளஸ் தான், உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்குறதும் ப்ளஸ் தான். இந்த 3 இடங்களும் பார்க்கறதுனால தொழில் இருக்கக்கூடிய இத்தனை நாள் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். அதனால் வந்த கடன் சுமைகள் விலகும். வாங்கின கடனுக்கு நியாய தர்மத்தோடு நடந்து கண்ணியமாகவும் கௌரவமாகவும் அவங்களுக்கு நாணயத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நினச்சவங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருந்தது. இதனால் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க எல்லாமே உங்களை குறை கூறவும், உங்கள் மேலே குற்றம் சொல்லவும், உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையும், உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கும் ஆளாக இருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து பிரச்சனை விட்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் சந்தித்தவங்க. பெண்கள் குறிப்பாக சொல்லணும்னா, பெண்கள் வாழ்க்கை ரீதியில் பாதிப்புகள், தான் நினச்ச மாதிரியான ஒரு சில கமிட்மெண்ட்டுகள் அமையலைன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க சிலர், அமைஞ்சதுக்கு அப்புறம் இடைஞ்சல்களோடு நிற்கக்கூடியவங்க சிலர், இன்றைக்கி எல்லாமே இருந்தும் தன்னுடைய முயற்சியால் அந்த லைஃப்பை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு 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 முழுக்க ஒரு ஃபில்லராக நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளான கன்னிராசி என்பர்கள் பெண்கள் நிறைய. ஏன்னா
எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் இருக்கிறீங்களோ, எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க இல்லைன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக அமைவுகள் தான். பட் வரக்கூடிய தருணங்கள் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலைகள் இந்த 2025 நிறைய கிரகங்களுடைய அம்சங்களில் இருக்குது. அது இந்த வருடத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியில் நாம் அதை பற்றி நாம் பேசலாம். கண்டிப்பாக அதெல்லாம் பாசிட்டிவாக ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறத்தில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய காலமாக இது இருக்கும். குடும்ப ரீதியில் இருந்த பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியும் 9ஆம் பாவாதிபதியும் 7இல் உச்சமடைவதனால் குடும்பம் பலம் பெறும். குடும்ப ரீதியில் புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும். பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை கேட்கல, தன் பேச்சை மீறி வேறொரு செயலை செய்கிறாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவீங்க. குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக தனம், செல்வம், செல்வாக்குக்கு சார்ந்த இடம் 2ஆம் பாவம். அப்போ செல்வாக்கு கைகூடி வந்துடும். உயர்தர வளர்ச்சிக்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிடும். பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் ரொம்ப முக்கியம். அந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம்ன்றது உங்களுடைய புத்திரபாகியம் மட்டுமல்ல, தான் பெற்ற தாய் தந்தை, தன்னை பெற்ற தாய் தந்தையும் சரி, தான் பெற்ற பிள்ளைகளும் சரி, தான் இருக்கக்கூடிய வீடும் சரி, தான் செய்யக்கூடிய தொழிலும் சரி, தனக்கு இருக்கக்கூடிய நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே தான். மனைவி வரைக்குமே. அப்போது இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு வரும். இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நட்புகளால் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். இதற்குரிய வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் முயற்சிகளும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். குறிப்பாக சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்து அடுத்தது அவர் போகக்கூடிய இடம் கண்டகச்சனிக்கு போகிறார். இப்போ இருக்கிற இடம் தான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான இடம். அப்போ இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கிய முயற்சிகளும் வேலைப்பாடுகளும் செய்யலாம், பண்ணலாம். அதனால் இந்த நேரத்தை ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிங்க. முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி டீல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இலக்கு அடையலாம். ஏற்கனவே நம்பி கொடுத்த பணம் கைக்கு வரலைங்க, நம்பி ஏமாந்துட்டேன், இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை அப்படின்ற குழப்பங்கள் எல்லாத்தையும் சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் அது மீண்டும் உங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா சிலருடைய வாழ்க்கையில் நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சுங்க. கடன் அவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாகுது. தீராத கடனாக இருக்குது. தீருமா, தீரத்துக்கு வழி பிறக்குமான்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில கிரகங்களுடைய அமைவுகள் இருக்குது. அதற்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல வழிவகுக்கும். அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் மேலும் மேலும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுங்கள். சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட சரியாக பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக பிரச்சனைகள் தீரலை, நாளுக்கு நாள் விரிசல் அதிகமாகிட்டு இருக்கு, எங்கே டைவர்ஸ் ஆகிடுமோன்ற அளவுக்கு குழப்பங்கள் தெரியுதுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒன்றிணைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் கன்ஃபார்முடுங்க டைவர்ஸு, ஆனால் நான் சேர்ந்து வாழணும், எப்படி சேர்ந்து வாழ்கிறதுன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக அதற்குரிய ஒரு மேன்மைகள் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் அவர் உச்சத்தில் தான் இருக்க போகிறாரு. மூவ் பண்ணுங்க, பேசுங்க, ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலரது இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்தால் போதும், நாம் ஏதோ ஜெயில் கைதி மாதிரி லாக் ஆகிட்டோமேன்ற அளவுக்கு ஓரிரு பேருக்கு அந்த நிலை உண்டாகி இருக்கும். அதற்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் இருந்த ராகு கேது பெயர்ச்சிகள். அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுவும் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவும் இப்போ பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கிறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு டாப் பொசிஷனில் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உண்டாக்கிடும். அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். அதனால் நான் அதை தான் சொன்னேன், சனி கண்டகச்சனி வர்றதுனால, சனி பயிற்சினால சில நெகட்டிவ் இருந்தாலும் மற்ற கிரகங்களால் நிறைய பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்குது. அதனால் எதை பற்றி கவலைகள் வேண்டியதில்லை. அடுத்தடுத்து காணொலியில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதன்படி உங்கள் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க. ஆக சக்ஸஸுக்குண்டான ஒரு கால நேரம் தான் இது. அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளும் அதனால் சில பாதிப்புகளும், நரம்பு சம்மந்தப்பட்ட ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு கழுத்து ப்ளஸ் முதுகு வரைக்குமே அந்த பாதிப்பு, அது ஷோல்டர் கை வரைக்குமே அந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமா? சிலருக்கு இடுப்பு வரைக்கும் அது பாதிச்சிருக்கும்.
இன்னும் சிலருக்கு முட்டி அந்த பாதம் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த மருத்துவ வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு உண்டாக்கிடும். மேற்கொண்டு ஆன்லைன் சம்மந்தப்பட்டதோ இல்லை இதில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களில் கமிட்மெண்ட் ஆகாதீங்க. உடனடியாக பொறுமையாக யோசித்து செயல்பட்டு அதுக்கப்புறம் எதில் வேணாலும் இறங்குங்க. மேற்கொண்டு உங்களது முயற்சிகள் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் நல்ல வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் அடையக்கூடிய ஒரு கால நேரமாக இது இருக்கும். முயற்சியை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணால் போதும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 60 வயதிற்கு மேலே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். பிள்ளைகளுடைய அரவணைப்பு, உற்றார் உறவினர்களுடைய மேன்மைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வராத பணம், வரவேண்டிய பணம் சேரும். தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஏதோ என்னுடைய அளவுக்கு எதையாவது நான் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யலாம். அதற்குரிய மேன்மைகள் இந்த இடத்துல இருக்குது ஆச்சுங்களா. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறதும் சரி, ஜாமீன் கையெழுத்து போடுறதும் சரி, கொஞ்சம் யோசிச்சே செயல்படுங்க. அதில் சரியான ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் செயல்படலாம், தப்பில்லை. மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு சுபகாரியமும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்ப ரீதியில் தடப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமும் இது இருக்கும். வெளிநாடு வரைக்கும் முயற்சி எடுத்து போய் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, வேலையில் நிற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கிங்க. அதற்குரிய முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அருமையான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம். அந்த திசா புத்திகள் உங்களுக்கு இன்னுமே சப்போர்ட்டாக இருந்தால் அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். அப்படி உங்களுடைய திசா புத்திகளையும் உங்களுடைய ஜனனகால அந்த ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அதை சார்ந்த ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது நல்ல சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். உங்களுடைய லக்னம் இப்போது கன்னி ராசியாக இருந்து ஒருவேளை உங்களுடைய லக்னம் கடக லக்னமாக இருந்திருந்ததுன்னா கடந்த காலகட்டங்களில் வீண் அவமானங்களும் வம்பு வழக்குகளும் மற்றவங்க செய்த தப்பை நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையும், குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி இல்லாத ஒரு சூழல், கடன் சுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து இனம் புரியாத வழி வேதனைகள், வண்டி வாகனங்கள் விபத்துகள், குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் செலவுகள், இது எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அதே உங்களுடைய ராசி கன்னியாக இருந்து உங்களுடைய லக்னம் ஒரு ரிஷப லக்னமாக இருந்தாலோ இல்லை மேஷ லக்னமாகவே இருந்தாலோ அது உங்களுக்கு ஹை கிளாஸான ஒரு வளர்ச்சியை உண்டாக்கிடும். டாப் பொசிஷனில் ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி ஒரு சில லக்னத்தை பொறுத்து அந்த பலன்கள் அந்த இடத்துல மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து ஒரு முடிவு எடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அற்புதமான மேன்மையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.